ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முறுக்கு எப்படி சுடுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். மாவு வந்து நானே வீட்டில் அரைச்ச மாவுங்க. நான் வந்து கருப்பு உளுந்தில் ஹெல்த்தியாக எப்படி பண்ணுறது அப்படி சொல்லிட்டு தான் நான் வந்து இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் அரைச்ச மாவு எடுத்துக்கலாம். இது கூட எக்ஸ்ட்ரா நல்லா முறுன்னு வர்றதுக்காண்டி நான் 1/4 கப் வந்து பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து கடலை மாவு இருந்தால் அதுக்கும் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா பொட்டுக்கடலை இருந்தால் அதை மிக்சியில் அரைச்சி நல்லா சலித்து எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அடுத்து வந்து நம்ம முறுக்குக்கு தேவையான அளவு ஓமம், ஜீரகம், எள்ளு என்ன நமக்கு இருக்கோ அது வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ஓமம் தான் சேர்த்துருக்கேன். நல்லா கையில் கசக்கி அதை நல்லா ஃபுல்லாக தூவி விட்டுட்டு எல்லா பக்கட்டும் போட்டு விடணும். ஏன் அப்படின்னா ஒரு இடத்துல போட்டு நம்ம பிசையில எங்கிட்டும் மிஸ் ஆகிடக்கூடாது. அதனால் வந்து நல்லா எல்லா பக்கட்டும் தூவி விட்டுட்டு அடுத்து எல்லா பக்கட்டும் ஒவ்வொரு பக்கமாக இருந்து நல்லா எல்லா பக்கட்டும் வந்து கிளறி விடணும். எதுக்காக அந்த அளவுக்கு நம்ம பிசைகிறோம் அப்படின்னா, ஒன்று கடலை மாவு, அடுத்ததாக வந்து ஓமம் போட்டிருக்கோம், அடுத்தது உப்பு போட்டிருக்கோம். இது எல்லாமே எல்லா பக்கட்டும் வந்து நல்லா மிங்கிள் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வந்து நம்ம பிசைஞ்சுக்கிறோன்னா பாருங்கள். நம்ம வந்து மாவு பிசைகிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முறுக்கு மாவு வந்து எந்த பதத்துக்கு பிசையணும் அப்படின்னா, நம்ம இடியப்ப மாவு பதத்துக்கும் பிசைஞ்சிடக்கூடாது. அது கொஞ்சம் நல்லா சாப்பிட்டா பிசைவோம். சப்பாத்தி மாவு பதத்துக்கும் பிசைஞ்சிடக்கூடாது. ஏன்னா அது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இது ரெண்டுக்கும் உள்ள பதம் அளவுக்கு வந்து நம்ம பிசைஞ்சுக்கிறணும். அப்போ தான் வந்து இதோட பதம் வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையில தான் அந்த இது வந்து நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் நிறையா ஊற்றிட்டோம் அப்படின்னா அது இடியப்ப மாவு அளவுக்கு போயிடும். இல்லை கம்மியாக ஊற்றணும் அப்படின்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். அப்போ வந்து நம்ம வந்து முறுக்கு புளியையில் நமக்கு வந்து டைட்டாக ரொம்ப ஹார்டாக இருக்கும். இல்லை ரொம்ப லூஸாக வந்துச்சு அப்படின்னா எண்ணெயை குடிக்கும். அந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், நல்லா டைட்டாக பிசையணும். சும்மா லேசாக பிசைய வேண்டாம். கொஞ்சம் நல்லா டைட்டாக பிசைஞ்சோம் அப்படின்னா நமக்கு அந்த கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி டைட்டாக அழுத்தி பிசையில அந்த ஈரப்பதத்துக்கு நமக்கு வந்து சரியாக வரும். இந்த பதத்தில் வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிறணும். அடுத்ததாக வந்து உரல் எடுத்து நம்ம இடியப்பம் புளியறதுக்கு நீங்கள் எந்த மாதிரி வச்சுருக்கீங்களோ அதை எடுத்து அதில் லைட்டாக நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு உள்ளே போட்டு அதை வச்சு நம்ம புழிஞ்சோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு முறுக்கு சுட்டு. நான் +2 படிக்கையில் சுட்டது. அதுக்கப்புறம் இப்போ சுட்டதுனால ஃபஸ்ட்டு நான் கரண்டியை பின்னாடி திருப்பி நமக்கு வருதா அப்படின்னு சொல்லி சுற்றி புழிஞ்சு பார்த்தேன். கரெக்டாக வந்தது. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, டேரெக்டாக வந்து சட்டியிலே மாவு வந்து புழிஞ்சு விட ஆரம்பிச்சிட்டேன். புழிஞ்சு விட ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, சிம்பிளாகவும் இருந்துச்சு, நல்லா வந்துருச்சு. இது வந்து கருப்பு உளுந்து அப்படின்றதுனால சீக்கிரமே வந்து நல்லா செவந்து வந்துருச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன முறுக்காக தான் சுட்டுக்கிட்டேன். பெருசாக அதிரசம் முறுக்கு சுடுவோம்ல அந்த மாதிரிலாம் சுடாமல். ஏன் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் சுடுறோம்ல, அது கரெக்டாக தான் நம்ம பார்க்கணும்ல, அதனால. ஆனால் சுட்ட வரைக்கும் செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு. நல்லா மொறுன்னு சாஃப்டாக. நான் கூட இதுக்கு நல்லா செவந்துருச்சு, ஒருவேளை கறி இருக்குமோ இல்லை செவக்காமல் எடுத்தால் உள்ளே வெந்திருக்காதோ அப்படின்லாம் யோசிச்சேன். ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். டாட்டா.